ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுகள். நீங்கள் சம்பவ செந்தில் எப்போ வந்தார், எங்கே இருந்தார்? 2005க்கு பிறகு இவரை பார்த்த ரவுடிகள் யாருமே இல்லை. இந்த படமே இப்போ இருக்கிற படமே 20 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள. இப்போ எங்கே இருக்கான ஃபாரினில் செட்டில் ஆகிட்டா இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே எப்படி சம்பவம் செய்வார்? இந்த கொலைக்கு பின்னணியில் பல ஆயிரம் கோடி விளையாண்டு 5000 கோடி 2 பேர் பங்கு போட்டால் ஆளுக்கு 2500 கோடி. சம்பவம் நடந்தான்றே சரண்டரான குற்றவாளிகள் அல்ல, குற்றவாளிகளை இயக்கியவர் இவர்கள். பல கோடி பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பல கோடி பணம் கொடுத்த குற்றவாளியை நெருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா குற்றவாளியை காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தான் வந்திருக்கு. இன்னும் ஒட்டுமொத்த பகுதியும் மறைஞ்சிருக்கு. அதை இன்னும் வேகம் எடுக்கணும். அப்போ தான் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். உண்மை குற்றவாளி பல கோடிகளோடு ஒளிஞ்சிருக்கான். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. புதிய குற்றவாளிகள் வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலில் அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கே வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி சேர்ந்த அஞ்சலை, அதுக்கப்புறம் மலர்கொடி, அதிமுக சேர்ந்த மலர்கொடி, தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிகரன், இதெல்லாம் முக்கிய குற்றவாளிகள் இன்னைக்கு வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் செந்தில் இன்னைக்கு வந்து அது வந்து இப்போ ஏன் அக்யூஸ்ட் முக்கிய குற்றவாளியாக காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யார் அந்த சம்பவ செந்தில்? அந்த சம்பவ செந்தில் எப்பொழுது பரபரப்பாக பார்க்கப்பட்டவர்னா, ஏகே விஸ்வநாதன் கமிஷனர், சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி, 2 பேரையும் ஒரு 4 இளைஞர்கள் துப்பாக்கி வச்சுருக்கான், நாட்டு ஒடி வெடிகுண்டை வீசலாம், மோட்டார் சைக்கிளில் துரத்துறான். நீங்கள் சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி 2 பேருமே பெரிய ரியல் எஸ்டேட் தாதாக்கள். நீங்கள் சிடி மணி தண்ணி அடிக்கணும்னா பம்பாய் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவார். இப்படி ரியல் எஸ்டேட்டில் பணம் கொட்டுது. அதில் இந்த 3 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் துரத்துறான். இவர்கள் வந்து எக்மோர்லேருந்து தப்பி கடைசியாக அந்த மீண்டும் 3 இளைஞர்கள் எங்கே அந்த சேனாம்பேட்டை காவல் நிலையத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த யூடர்ன், அந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி பெரிய சண்டை நடக்குது. துப்பாக்கி சுண்டை, நாட்டு வெடிகுண்டு, ஸ்பாட் 2 பேருமே சுட்டுக்கிறாங்க. செந்தில், அதாவது சம்பவ செந்திலுடைய ஆட்கள் சொல்லப்படுகிறவர்கள். ஆனால் வழக்கு பதிவாகலை. ஸ்பாட்டுக்கு கமிஷன் வந்துடுறாரு, ஏகே விஸ்வநாதன் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அந்த வழக்கு சம்பவ செந்தில் மீது வழக்கு பதியப்படவில்லை. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா, இப்போது 20 ஆண்டு காலமாக இந்த படமே, இப்போ இருக்கிற படமே 20 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள படம். இப்போ அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை. இவர் ஃபோட்டோ இல்லை. இப்போ எங்கே இருக்கான ஃபாரினில் செட்டில் ஆகிட்டா இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே எப்படி சம்பவம் செய்வார்? அவர் வட சென்னையில் ஒரு பெரிய ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருந்திருக்கார். இது வந்து ஒரு 2005 வாக்கில். 2005க்கு பிறகு இவரை பார்த்த ரவுடிகள் யாருமே இல்லை. யாரும் சென்னையில் யாருமே பார்க்கல. அப்புறம் எப்படி சம்பவ செந்தில நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இல்லை ஏதாவது வழக்கு இருக்கா? ஏதாவது கைது செய்யப்பட்ட ஃபோட்டோ இருக்கா? எதுவுமே இல்லைங்கிறாங்க 20 வருஷமாக. அப்போது 20 வருஷமாக ஒரு வெளிநாட்டிலேருந்து இங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அப்போது இந்த புதிரை காவல்துறை தான் புதிரை அவுக்கணும். ஆனால் சம்பவ செந்திலுங்கிற பேரை நீங்கள் TN24 மீடியாவில் இருக்கக்கூடிய சுதர்சன், இந்த நிருபர் தான் சொல்கிறார். கூறப்படுகிறது, பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, பார்க்கப்படுதுன்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுவதற்கு இந்த மீடியாக்கள் ஒரு உருவத்தை உருவாக்கி ஏற்றி விட்டுறாங்க. இதன் காரணமாக TN24
மீடியாவில் இருந்த ஜெபர்சன் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். எதை திருப்பினாலும் அந்த தொலைக்காட்சி தான் வந்து நிற்கிது. இதனால் இது போலியான தகவல்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற டிஆர்பி ரேட்டிங் உயர்த்தப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்போது காவல்துறைக்கு ஊடகங்கள் உதவியாக இருக்கணுமே தவிர ஊடகங்கள் தொல்லையாக இருக்கக்கூடாது. இப்போ ஜெபர்சன், சுதர்சன், அப்போது இவர்கள் தான் புதிதாக ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும் என்பதற்காக புதிதாக ஒரு குற்றவாளியை உருவாக்குகிறார். நீங்கள் காவல்துறையுடைய புகார் பட்டியலில் சம்பவ செந்தில் இப்போ ஒரு 5 வருஷமா எந்த வழக்கு இல்லைங்க அவர் மேலே. சரி, அப்படி இல்லாத ஒருவர் ஏன் சார் கொண்டு வராங்க? இப்போ காவல்துறை கொண்டு வந்திருக்கா, மீடியா கொண்டு வந்திருக்கா? காவல்துறை கொண்டு வந்திருக்கா, இந்த கேள்வி வருது. ஆனால் அவனை காவல்துறை தரப்புல சொல்லப்படல. இல்ல இருக்காரு, இல்ல இந்த வழக்குல வந்து இன்வால்வ் இருக்குன்னு சொல்லப்படாமல் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுவதற்காக ஒரு பிம்பத்தை கட்டவிழ்த்து பெருசுபடுத்துகிறாங்க. இது இந்த வழக்கின் போக்கை பாதிக்கும், திசை திருப்பும். ஏன்னா தினம் தினம் ஒரு செய்தியை சொல்லணும். நீங்கள் சைதாப்பேட்டையில் பிக் புல் ஒரு பார், இந்த பாரில் பெண்கள் வந்து மது குடிக்கிறார்கள், அது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக திறந்துருக்குன்னு ஒரு செய்தியாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுதர்சன் தான். சுதர்சனுக்கு என்ன நோக்கம்னா, பெண்கள் மது குடிக்கிறார்கள், இவரே அங்கே போகிறாரு, அந்த கடையில் அனுமதிக்கலை. இந்த காரணத்திற்காக நீங்கள் தாஜ் ஹோட்டலில் பார் 2 மணி வரைக்கும் திறந்துருக்கு, ஐடிசி பார்க்கு 2 மணி வரைக்கும் திறந்துருக்கு, அங்கே போவாரா இந்த சுதர்சன்? இப்போ கமிஷன் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய கிரைம் ரிப்போர்ட்டர்கள் அத்தனை பேருமே நீங்கள் இவர்கள் அந்த நிறுவனத்திற்கு ஏதோ ஒரு வகையில் சட்டத்துக்கு புறம்பான சில வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் சத்தியம் டிவியிலிருந்து முக்தார் விரட்டப்படுகிறார். முக்தார் இல்லை விரட்டப்படுகிறார். என்ன காரணம்னா, நீங்கள் சவுக்கு சங்கர், அரவிந்த் ஆக்ஷன், சத்தியம் டிவி உரிமையாளர் 3 பேர் சேர்ந்து டி நகரில் ஒரு பிக் பஜார் ஒரு இடத்த உரிமையாளரிடம் பாதி விலைக்கு பேசி அந்த நிறுவனத்தை, அந்த கட்டடத்தை, ஒரு மலையாளியுடைய கட்டடத்தை இவர்கள் கட்டுப்பாடு கொண்டு வராங்க காவல்துறை உதவியோடு. இது யார் பொறுப்பு? சவுக்கு சங்கர், அரவிந்த் ஆக்ஷன், சத்யம் டிவி நிர்வாகம். இதில் பெரிய சண்டை வந்து இரவோடு இரவு புண்டை சுற்றி இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டவுடனே சத்யா அப்போ எம்எல்ஏ சத்யா வந்து தடுக்கிறார். அப்படியே கிடக்குது அதிமுக எம்எல்ஏ. எங்கேனா நீங்கள் பாண்டி பஜார் உண்மையில் வர்றீங்களா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிக் பஜார் ஒன்று இருக்கும். அப்போ ஊடகங்கள் சில தவறான நிருபர்களை வைத்து சில வேலைகளை செய்வதற்காக கமிஷன் ஆஃபீஸில் சில நிருபர்கள் காவல்துறை அதிகாரிகளோடு நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறான். இப்போ இந்த TN24 மீடியாவில் இருக்கக்கூடிய ஜெபர்சன் மது போதையில் ஈசிஆரில் ஒரு ஐடி பெண்ணை நீங்கள் விபத்து ஏற்படுத்தி மரணமடைய வைக்கிறார். அப்போது இந்த வழக்குக்கு பாரதி தமிழன் போய் நின்று அந்த வழக்கை சமரசம் பண்ணுறாரு. அப்போ காவல்துறை சமரசமானால் நீங்கள் காவல்துறை செய்கிற குற்றங்களை மறைக்கணும். இப்படியான செய்திகளைத்தான் சில ஊடகங்கள் செய்யும். இல்லை, இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து இந்த சம்பவம் செந்தில் வந்து வரவேலை அப்படிங்கிறீங்க, அப்படி எதுக்காக வரத்துக்கு கொண்டாந்து திணிக்கணும் இதில்? இல்லை, அது அவர்களுக்கு என்ன நோக்கம்னா, இதை டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். நீங்கள் ஒரு 3-4 நாளாக ஓடும், யார் சம்பவம் செந்தில், யார் சம்பவம் செந்தில், 3ஆவது நாள் புஷ்ஷுன்னு போயிடும். இவர்கள் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இவருடைய நோக்கம் என்ன? டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். இந்த வேணா அவர் ஒரு நம்ம பாலிமர் டிவி கல்யாண சுந்தரத்தை போல் ஒரு கேபிள் டிவி முதலாளி. அதே போல தான் TN24 மீடியாவுடைய உரிமையாளர், அவர் ஒரு கேபிள் டிவி உரிமையாளர். இவர்கள் 2 பேருமே எதுக்கு இந்த தொழிலுக்கு வர்றாங்கன்னா, இந்த தொழிலில்
சேட்டலைட் சேனலில் கால் பதிக்கணும். இது கால் பதிக்கணும்னா நீங்கள் சுதர்சனை போன்ற சில கிரைம் ரிப்போர்ட்டர்கள்ங்கிற பேரில் சில விஷயங்களை பெருசாக்கணும். இதை தாண்டி எந்த செய்தியும் இல்லை. இப்போது சம்பவ செந்தில் உண்மையாகவே குற்றவாளினா எந்த காவல் நிலையத்தில் இப்போ விசாரணை இருந்திருக்கு? இல்லை அவரை நிறைய வழக்குகள் இருக்கு, குண்டாஸ்லாம் அவர் மேல போடப்பட்டிருக்கு, அவர் வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்றாங்க. இல்லை, அதான் நான் என்ன கேட்குறேன், இந்த சம்பவ செந்தில் மீது தூத்துக்குடி தண்டுப்பத்து அவருடைய ஊர், ரைட்டு. இந்த இவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? இல்லை எங்கேயாவது யார் பணம் வாங்கினது ஏதாவது வழக்கு இருக்கா? இல்லை பணம் கொடுத்த வழக்கு இருக்கா? இல்லை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எந்த கேஸு, எஃப்ஐஆர் நம்பர் இல்லாத ஒருவர் ஏன் உருவாக்குறீங்க? ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். நீங்கள் இது வழக்கின் போக்கை திசை திருப்புவதை தவிர யாருமே இல்லை. இப்போ ஹரிஹரன் அவரை பார்த்துருக்குன்னு சொல்கிறாரு. 26 வயசு ஆச்சு ஹரிஹரனுக்கு. ஆமாம். அவர் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாகவே ஒரு ஃபீல்டு இல்லைங்கிறாங்க. அப்போ என்ன 10 வயசில் அவர் பார்த்தாரா? 26னா 10 வயசில் பார்த்தா தானே இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம். அப்போது இந்த செய்தி எப்படி உண்மைக்கு புறம்பானதாக தானே இருக்குது? சம்பவ செந்தில் எப்போது கடைசியாக கைது செய்யப்பட்டார்? அவர் இந்த படமே பழைய படம். இப்போ இருக்கிற படமே அதையா தூசி தட்டணும். அப்போ ஏதோ முன்னும் விரோதம் இருக்கு. இந்த விஷயத்தில் அவர் காட்டி கொடுக்குன்னு யோசிக்கிறாங்களா? இல்லையா? புது படமே இல்லையே. சம்பவ செந்தில் எல்லாருடைய படம் இருக்கா இல்லையா? சம்பவ செந்திலுடைய படம் இப்போ காமிக்கிற படம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ள படம். ஏன் புது படமே இல்லையா? எந்த கிரைம் ரிப்போர்ட்டர் எடுக்கலையா அவரை? அப்போது இந்த வழக்கு சரியாக போய் கொண்டிருப்பதை திசை திருப்பும் வேலையை நீங்கள் TN24 மீடியாவை போன்ற சில ஊடகங்கள் எதுக்காக? டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாங்கள் தான் முன்னணி தகவல், நாங்கள் தான் பின்னணி தகவல், இதற்கான ஒரு முயற்சியை தவிர இதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்குன்னு காவல்துறை தான் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆரம்பத்துலேயே பேசப்பட்ட எல்லாமே பொய்யா தான் போயிட்டு கடைசி வரைக்கும். ஆமாம். இப்போ எங்கே நிற்கிது? மலர்கூடி அஞ்சலையில் நிற்கிது. பார்டர் தோட்டம் சேகரில் நிற்கிது. சம்பவம் நடந்தான்றே சரண்டரான குற்றவாளிகள் அல்ல, குற்றவாளிகளை இயக்கியவர் இவர்கள். பல கோடி பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, பல கோடி பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரண்டராக ஆவவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த பல கோடி பணம் கொடுத்த குற்றவாளியை நெருங்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. குற்றவாளியை நெருங்காமல் இப்போ ஆருத்ரா கோல்டு நிறுவனமே 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்த 5000 கோடி ரூபாய் ஊழலில் நீங்கள் 2 பக்கம் 2 குரூப் நிற்கிது. ஹாரிஸு பிஜேபி பக்கம், ராஜசேகர் ஆம்ஸ்ட்ராங் பக்கம். அப்போ 5000 கோடி எங்கே போயிருக்கு? 5000 கோடி 2 பேர் பங்கு போட்டால் ஆளுக்கு 2500 கோடி. அப்போ இதை நோக்கி விசாரணை நகரணும். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 5000 கோடி திருடுகிற வரை காவல்துறை பார்த்துட்டு இருந்தது, அரசியல் கட்சி பார்த்துட்டு இருந்தது, EOW எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு பார்த்துட்டு இருந்தது. ஆமாம். கடைசியாக இந்த பணம் ரவுடிகிட்ட மாட்டுது. இல்லை, உண்மையிலே அந்த ஆருத்ரா பின்புல தான் கொலைக்கான காரணம் ஐயா, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் அதான். இல்லை, அது நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. கைதிகள் வழக்கறிஞர் மாட்டிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கு, அவர் நேரடியாக வெட்டுற அந்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு. காவல்துறை ஒவ்வொன்றா அவுட் பண்ணுது. அப்போது காவல்துறை அன்னைக்கே அவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது ஏன் ஒவ்வொன்றா லேட்டாக விடாது? காரணம் இல்லை, அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு சில ஆவணங்கள் தேவை. அதை எடிட் பண்ணிட்டு தான் விடுவாங்க. எல்லாத்தையும் நேரம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது பூராமே ஆவணங்கள், நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள். அதை அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத மக்களுக்கு மீடியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் முழுமையான குற்றவாளியே இன்னும் போய் நெருங்கவே இல்லை. பல கோடி ரூபாய் இந்த பணத்தில் விளையாண்டுருக்கு. 50 லட்சம்லாம் கிடையாது. ஆமாம், பல கோடி. அந்த பல இப்போ அஞ்சலையும் மலர்கொடியும் கருவிகள் தான். இவர்களை தாண்டி ஒரு பாஸ் இருக்கான். இவர்களை கட்டளையிட்ட ஒரு ஹை கமாண்டிங் யார்? இப்படியெல்லாம் நிறைய விஷயத்த நீங்கள் என்ன காவல்துறை முழுமையை அடையலை. அடையாத போது
புதுசு புதுசாக ஒருத்தரை கிளப்பி விட்டு இந்த வழக்கின் போக்கை நீங்கள் திசை திருப்புற ராஜீவ்காந்தி கொலை நீங்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டே வந்தது. இன்னைக்கு வரைக்கும் ராஜீவ்காந்தி கொலையில் உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியலன்னு சோனியா காந்தி நினைக்கிறாங்க. நினைத்ததனுடைய விளைவு தான் நளினியை வேலூர் ஜெயிலில் வந்து பிரியங்கா காந்தி பார்த்தது. 10 ஆண்டு காலம் அவங்கள்ட்ட அதிகாரம் இருந்தது. 2004-14 10 ஆண்டு காலம் அவங்களுடைய லப்பர் ஸ்டாம்பு தான் மன்மோகன் சிங் தான் பிரதமர். சோனியா எதை சொல்லுகிறதோ, பிரியங்கா எதை சொல்லுகிறதோ அதான் மன்மோகன் சிங் கேட்பார். ஆனாலுமே தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவன் இறந்த ஆவணங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த அம்மா எங்கே வந்து கேட்குது, டேரக்டா குற்றவாளிட்டு நேராக வேலூர் ஜெயிலுக்கு வருது. வேலூர் ஜெயிலு வந்து என்ன நடந்தது சொல்லு, நீ ஒரு பெண்ணு, நானும் தந்தை இழந்த ஒரு பெண், உண்மையை சொல்லு. 2 மணி நேரம் அந்த அம்மா கேட்குது. பிரியங்கா காந்தி தாய் அனுப்பி மகன் வந்து கேட்குது, என்னுடைய தந்தை இழந்துட்டோம், உண்மையை சொல்லு. அப்போ பல வழக்குகள் பல மர்மங்களை உள்ளடக்கியது. நீங்கள் ரங்கநாத், ராஜீவ் கொலை குற்றவாளி ரங்கநாத், பெங்களூர் ரங்கநாத், அவர் நான் பலமுறை அவரோட பேசுறதுக்கு எனக்கு பலமுறை வாய்ப்பு கிடைச்சிது, பலமுறை பேசினேன். அவர் சொல்கிறார், உண்மையை சொல்லாது நடிக்கிறாரு கார்த்திகேயன். போலீஸ் என்ன சொல்லுவான், உண்மையை சொல்லி தான் அடிப்பான். ஆனால் அடி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அடி. அப்போ உண்மை யாருக்கா மறைக்கப்படுகிறது? இதுதான் இப்போ சாதிக் பாட்சா மர்ம மரணம் 2G வழக்கில், சாதிக் பாட்சா வழக்கில் சிபிஐயே உண்மை வெளியே சொல்லிடக்கூடாது. இப்படியாக அந்த விசாரணை வழக்கு கொண்டு போனவர்களை நோக்கி நகருது. இப்படி தான் பல வழக்குகள். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கமிஷனர் அருண் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவரு தான் இந்த குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த கேஸினுடைய அத்தனை முடிச்சுக்கிட்டே அவுக்கணும். இல்லை இருந்தாலுமையா இப்போ ஒட்டுமொத்த ரவுடிகளும் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஒரு பெரிய தலைவர், இன்னைக்கு ஒட்டுமொத்த ரவுடிகள் சேர்ந்து ஒன்றா கொலை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதற்கு பின்னாடி உள்ள பெரிய மர்மம் என்ன? ஏன்னா இவ்வொரு அந்த இடத்துல பெரிய ஏதாவது ஒரு டீல் நடந்து ஏதாவது மிஸ் ஆகிருக்குமா எப்படியா? இல்லை, அதாவது 2 விஷயம் இதில். இந்த கொலைக்கு பின்னணியில் பல ஆயிரம் கோடி விளையாண்டுருக்கு. பல ஆயிரம் கோடி லாபம், யாருக்கும் நட்டம். இந்த அந்த ஒரு வெறியில தான் இப்போ இவர் மரணத்தினால யார் லாபம் அடைந்தார்கள், அவங்க தான் இந்த கொலைக்கான காரணம். இதை அடுத்த கட்ட நீங்கள் விசாரணையில் போகணும். அவர் யாரோடு பங்குதாரராக இருந்தார், யாரோட நில வியாபாரம் பண்ணார், பல கோடி வருமானம் வந்தது. நீங்கள் வட சென்னை, தென் சென்னையில் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி கட்டி பறந்தார். இதெல்லாம் இப்போ யார் அதிகமாக பலனடைந்திருக்கிறார்கள், இதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு கொலை வந்து லாப நோக்கோடு செய்யப்படுகிறது தான் கொலை. ஏதோ கூலிப்படையை பலி வாங்குறதுங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், ஏன்னா இது ஒரு பெரிய மாநிலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது இந்த கொலையை. ஆனா அதுக்கப்புறம் தாண்டி வேற எங்கேயா போயிட்டு இருக்கியா, கட்ட பஞ்சாயத்தா இல்ல வந்து வேற எதுவும் பழிக்கப்படியா, பல கோணத்துல பார்க்கப்படுது. இல்ல 3 கார் 6 பைக் முழு நேரமா இயங்கி இருக்கு. 6 மாத காலமாக பல பேரை நீங்க இன்ஃபார்மர்களை அந்த குழு மாத்திருக்கு. ஓ, நீங்க இப்போ அந்த திருமலைன்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க, ஆட்டோ டிரைவர், அவரு மேலே 2 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4-5 கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருக்கு. இவர் அந்த குழு ஆட்டோ ஓட்டி, ஏன்னா வேற தொழில் பண்ணால் அங்கே இருக்க முடியாது. ஆமாம், ஆட்டோன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே இருக்கலாம். இவர் எப்போ வர்றாரு எப்போ போகிறாரு, ஒரு பக்கம் போனோம்னா ஆட்டோலேயே போகலாம் இல்லையா? அப்போது அந்த குழு இவருக்கு ஆட்டோவே வாங்கி கொடுத்து கண்காணிச்சிருக்கு. ஆட்டோ வாங்கி கொடுக்கறது சில பல லட்சம், இவருக்கு சம்பளமாக மாதம் சில பல லட்சம். இப்படி 20 பேர் முழு மூச்சாக இந்த சம்பவத்துக்காக இயங்கி இருக்கிறார்கள். 20 பேரும் ஏமாக்கணில் பார்த்தா 50 லட்சம், 30 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் இருக்கு. அப்போ காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தான் வந்திருக்கு, இன்னும் ஒட்டுமொத்த பகுதியும் மறைஞ்சிருக்கு. அதை இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் அதை நோக்கி நகரணும். அப்போ தான் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும். உண்மை குற்றவாளி பல கோடிகளோடு ஒளிஞ்சிருக்கான், பல கோடி உள்ளவன். அது யாராகவும் இருக்கலாம், ஆருத்ரா ராஜசேகராகவும் இருக்கலாம், ஹாரிஷாவும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பெரிய கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால்
நீதிமன்றத்திற்கு முன்பு நீங்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படுகிற பொழுதுதான் உண்மை குற்றவாளியை மக்கள் அடையாளம் கண்டுக்குவோம். அது முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு தான், ஊடகங்களுக்கு கிடையாது. ஊடகங்கள் அனுமானத்தை சொல்லலாம். இவராக இருப்பார், அவராக இருப்பார், இவர் அங்கே போனார், 12 மணிக்கு இவர் சந்திச்சார், அஞ்சலை இருக்கலாம், பாடத்தோட சேகர் மயிலாப்பூர் சிவா கொண்டுட்டார், அதனால் அவர் இருக்கலாம். இப்போ பல பேரை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியை சேர்ந்த பாயாசம் பரமசிவம், நெட்டூர் குமரன், இவங்கெல்லாம் சிசிடிவியில் வரலைங்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ மொத்தம் அங்கே போனவங்களை பூரா முடிச்சு தூக்கியாச்சு. ஆமாம், இந்த சிசிடிவி கேமராவில் வராத ஆட்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கிறாங்க. இப்போ அவங்கள நீங்கள் நோக்கி நகரணுமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இதை பேரை சொல்லிட்டு அவன் தப்பிச்சிருவான். பேரை இப்போ நானும் ஒரு அனுமானத்தில் தான். ஆமாம், பல தகவல்களை இப்போ பல பேர்கிட்ட இப்போ ஊடகவியலாட்ட பேசுனது, நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட பேசுனது இந்த தகவல் வருது. அப்போது இந்த இப்படி பல பேர் இதுக்கு பின்னணியில் இருக்கான். அந்த பேரை சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? அலர்ட் ஆயிடுவான். நீங்கள் குற்றவாளியை பிடிச்சி காவல்துறை நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது என்ன பண்ணுவான்? மூஞ்சியில் இதை போட்டுருவான், முகப்படி போட்டுருவான். ஏன்? அவனை நாளைக்கு கொலை நடந்த இடத்துல அடையாளம் காமிக்கும் போது அவனை யாரும் தெரியக்கூடாது. அந்த நேரத்தில் தான் சிறைக்குள்ளே நீங்கள் மார்ச் பாஸ்டில் இவன் குற்றவாளின்னு யாராவது ஒரு சாட்சி காமிப்பான். இப்போது சாட்சிகளே கலைக்கப்படுகிறது. இப்போ பல வழக்கு ஏன் சாட்சி நீதிமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறான்னா, ஒருவனுக்கு ஒரு கொலை வழக்கில் கண்டிப்பாக தூக்கு கிடைக்கும். குற்றவாளி என்ன பண்ணுவான்? நீதிமன்றத்தில் சொன்னான்னா இந்த குற்றவாளி என்ன பண்ணுவான்? சாட்சியை மிரட்டுவான். எனக்கு தூக்கு கொடுக்க போகிறாங்க, நீ சாட்சி சொன்னீன்னா தூக்கு, நான் தான் கொலை செஞ்சேன்னு நீ நேரடியாக சொன்னீங்கன்னா எனக்கு தூக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு கொலை செஞ்சாலும் தூக்கு தான், உன்னை போட்டு அடித்தாலும் தூக்கு தான், 100 கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு தான். உஷாராருண்ணா. சாட்சி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரா? வாய்ப்பு இல்லை. அப்போ பிறல் சாட்சி, ஐயா கொலை நடக்கும்போது நான் அமைச்சிக்கரை பக்கம் இருந்தேன் ஐயா, அண்ணா நகருக்கு போயிட்டேயான்டுவான். அப்போ இது குற்றவாளி ஈஸியாக வெளியில் வந்தாங்க. இப்படித்தான் பல 6000 A+ குற்றவாளிகள் பல கொலை வழக்கு கூட இருக்கான். எல்லா ரியல் எஸ்டேட் கொலை வழக்குகள் தான். அப்போது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இப்போ தான் வந்திருக்கு. அருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் 1 லட்சம் பேர்கிட்ட 5000 கோடி வாங்குறான்னா அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் வேடிக்கை பார்த்து தான் இருக்கான். கண்டிப்பாக தெரியாமல் நடக்காது. எப்படி தெரியாமல் நடக்கும்? இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் இருக்கானே. எல்லா அனைத்து கட்சியும் இருக்குதுல்ல. சமூக விரோதிகள் பூரா நீங்கள் அஞ்சலை மீது குண்டாஸ் இருந்திருக்கு, கொலைக்கேஸ் இருந்திருக்கு, கஞ்சா ஹோல்சேல் வியாபாரி அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயிலாம் கிடையாது, எல்லாம் மூட்டையாக தான். இவ்வளோ இருந்து பாஜக பட்டு கம்பளம் விரித்து கட்சியில் சேர்த்துருக்கு. அப்போது பாஜகவோட நோக்கம் என்ன? நான் எல்லா கட்சியும் தான் கேட்குறேன். திமுகவில் ஒருத்தர் அருள், மலர்கொடி அதிமுக, அந்த அம்மா அந்த ஏரியா. அப்போது தமாக ஒன்று, அனைத்து கட்சியும் இருக்குது. அப்போ இந்த கட்சியை சார்ந்தவர்கள் கிரிமினல் வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அஞ்சலையெல்லாம் பெரிய கஞ்சலையாக இருந்திருக்கு. பாஜக கொடியோடு போட்டால் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பறக்குது. அப்போ இந்த வழக்கு இவ்வளோ வழக்கு இருக்கிறது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ தமிழிசை சுந்தரம் சொன்னது உண்மைதான். நான் இருக்கும்போது எந்த ரவுடிகளும் பிஜேபியில் இல்லை, நான் போனதுக்கு அப்புறம் மொத்த ரவுடியும் வந்துட்டாங்க. மொத்த ரவுடியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் போகிற இங்கே வந்து சேர்ந்துட்டான். எங்கே பாதுகாக்க கமலாயத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்போது அவனுக்கு மேலே என்ன வருது? தெம்பும் திராணியும் வருது. என்னை தொட்டேன்னா அடுத்து அண்ணாமலை வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார், அமித்ஷா வந்துடுவார், மோடி வந்துடுவார். இப்படியாக அரசியல் தஞ்சம் அடைந்த குற்றவாளிகள் அத்தனை பேருமே சட்டத்தை மதிப்பதில்லை. காவல்துறை பயப்படுது. ஒரு விஷயங்களை வச்சுருந்தா கஞ்சா முட்டையில் நீங்கள் பிஜேபி கொடியை போத்திட்டு போனால் எப்படி என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் தெரியாது. அது பிஜேபி தோரணம் போகுதா, இல்லை பிஜேபி கொடி கட்டுக்குள்ளே கஞ்சா போகுதா? பிஜேபி கொடி கட்டிட்டு அந்த அம்மா எல்லா கார்லேயும் போகுது. எங்கே போனாலும் பிஜேபி கொடியோடு தான் அந்த அம்மா வரும். அது காரில் என்ன போகுது யாருக்கு தெரியும்? அப்போ காவல்துறை பக்கத்தில் போகுமா? போகாது. உடனே காவல்துறை எங்கள் மகளிர் அணி காரை மட்டும் சோதனை பண்ணிகிட்டே இருக்கு, ஒரு அறிக்கை. அப்போ யார் போனது? எஸ்ஐ, அவர் மீது ஒரு விமர்சனம். நமக்கு ஏண்டா அந்த வம்பு? சட்டமும் ஜனநாயகம் அங்கு வளைக்கப்படுகிறது. இதுதான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுகள் இருக்குது. நீங்கள் சம்பவ செந்தில் எப்போ வந்தார், எங்கே இருந்தார், எப்படி இந்த வழக்கில் வர்றாரு, இதெல்லாம்
தெளிவுபட சொல்ல வேண்டும். யார்? காவல்துறை தான் சொல்லணும். ஊடகங்கள் ஜெபர்சனும் சுதர்சனும் சொன்னால் அது சாட்சி ஆகாது. ஊடகங்கள் அனுமானிக்கலாமே தவிர எதையும் உறுதிப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த குற்றவாளிகள் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கான். காவல்துறை நீங்கள் ஒவ்வொரு வழக்கறிஞர், ஒவ்வொரு அனைத்து கட்சி உறுப்பினர்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ இது இன்னும் ஒரு பெரிய சஸ்பென்ஸை உடைக்கணும். முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாவது கட்டம், நான்காவது கட்டம் தான் இறுதி வரும். அந்த நான்காவது கட்டம் எப்பொழுது நடக்கும், யாரால் நடக்கும், யார் குற்றவாளி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளவுதான். கண்டிப்பாயா உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.